தமிழக அரசு தங்களுக்கு உதவி செய்தாலும் அரசு அதிகாரிகள் உதவி செய்வதில்லை என திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கண்ணகி நகரில் தங்களுக்கு பாலியல் தொந்தரவு நடப்பதாகவும் மாற்று இருப்பிடம் வேண்டும் என கோரி திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கலைத்தனர். இந்த 81 பேருமே எங்களால் அங்கே வசிக்க முடியல. 281 பேருமே அங்கே எல்லாமே திருட்டு, கொலை எல்லாமே நடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுடிசம் நடக்குது. எங்களை அங்கே பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக பண்ணுறாங்க. எங்களால் அங்கே வாழவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கடந்த ஒரு வருஷமாக இந்த ஸ்லம் போர்டு ஆஃபீஸில் எங்களோட மனுவை எழுதி கொடுத்துட்டுருக்கோம். ஆனால் இங்கே எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் எங்கள் கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான ஒரு சேவைகளையும் இவங்க செஞ்சு கொடுக்கல. இன்றைக்கி போங்க, நாளைக்கு வாங்க, இன்றைக்கி பண்ணுறேன், அடுத்த வாரம் வாங்க, திங்கக்கிழமை வாங்க, செவ்வாய்க்கிழமை வாங்க, இப்படி தான் சொல்கிறாங்களே கண்டி ஒரு வருஷமாக எங்களை அலக்கடிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க தான் வர சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி வரணுன்னா மறுநாள் நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி அந்த எம்டி மேடம் நாங்கள் போய் பேசுகிறோம். எம்டி மேடம் எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல், எனக்கு மீட்டிங் டைம் ஆகுது, நான் வெளியே போனால் நீங்கள் வெளியே போங்க, எங்களை வெளியே போங்கன்றாங்க. என்னங்க சார் இதுதான் தமிழக அரசா? சொல்லுங்கள். தமிழக அரசு எங்களுக்கு பின்னாடி நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இங்கே இருக்கிற உயர் அதிகாரி யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு மாணவிக்கு மர்ம நபர்கள் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாணவியை இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் வழிமறித்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர்களின் கையை கடித்துவிட்டு மாணவி தப்பித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அறந்தாங்கி காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.